கலர் டெக்கில் இருக்கிறது வந்து உங்களோட எனர்ஜி, உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றின எனர்ஜி. ஸோ ப்ளூ கலர் டெக்கில் இருக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டியை பற்றின எனர்ஜியும் அடுத்த கட்ட நடவடிக்கையும். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே. பர்சனலாக நான் யாருக்கும் சொல்ல போகிறது கிடையாது. கலெக்டிவ் ரீடிங். ஓகே. அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மட்டும்தான் இப்போது இந்த சைடில் வந்து உங்களை பற்றின கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு 3 கார்டும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 கார்டும் எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். ஓகே. ஸோ அதே போல் அந்த சைடில் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்க கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னும். ஓகே. இந்த ஒரு கார்டு வேண்டாம், 5 கார்டு இருக்கட்டும். ஓகே. 3 கார்டு. ஓகே. 3 கார்டும் கரண்ட் ஃபீலிங் என்ன இருக்குன்ற 3 கார்டும், நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது 2 கார்டும். ஓகே. ஸோ இப்போ இந்த சைடு வந்து தேர்ட் பார்ட்டி கூட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு 3 கார்டு நம்ம எடுத்து வச்சுக்கொள்வோம். ஸோ அதோடு சேர்த்து 2 கார்டு வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நான் 2 கார்டு கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன். ஓகேயா. ஸோ எடுத்து வச்சாச்சு. இப்போது டெரோ கார்டு ரீட் பண்ணுற அந்த ஸ்டிக் அதை எடுத்து நடுவில் வச்சுக்கொள்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த சைடு வந்து உங்கள் எனர்ஜி இருக்குது, அந்த சைடு வந்து தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. சரி. ஓகே. இப்போ தெரியும் தானே? ஓகே. வச்சாச்சு. இந்த சைடு வந்து உங்களோட எனர்ஜி, அந்த சைடு வந்து அவங்களோட எனர்ஜி. இப்போ வந்து மற்ற டெக்கில் இருந்து உங்களோட எனர்ஜி வந்து என்னவா இருக்குது, உங்கள் நபரை வந்து உங்கள் காதலில் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. கண்டிப்பாக இந்த நபர் கூட உங்களுக்கு வந்து சமூகத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பக்கத்துலேயே இந்த நபர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதே போல் இந்த நபர் கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு காதலை இதாக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நட்பு அப்படிங்கிறது உங்கள் 2 பேர்த்துக்குமே தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஓகேயா. ஸோ இந்த நபரை வந்து கண்டிப்பாக நீங்கள் காதலிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நபரை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது உங்கள் காதலை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு சில விஷயம் வந்து இன்னுமே தெளிவாக தேவைப்படுது அப்படின்னும், சில விஷயத்த வந்து நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தகவல் வந்து எனக்கு தேவை, சில விஷயத்த வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டும், சில விஷயத்த வந்து இவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்கள் சைடில் இருந்து. ஓகே. ஸோ இந்த சைடில் இந்த விஷயம் வந்து தெளிவாகினா மட்டும்தான் எனக்கு உனக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கலாம். இங்கே ஒரு சிலருக்கு வந்து காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்கள் கூட ஒரு செலவிடுறதுக்கான ஒரு டைம் ஒதுக்குறது, இல்லை உங்களை பற்றியான சிந்தனைகளில் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இது இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்து என்னதான் நீங்கள் பிரேக்கப்பில் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த நபர்களால் உங்களை தொடர்பு கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து உங்களுக்கு தான் எவ்வளோ பேர் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. ஓகே. நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த சமயத்தில் என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் பேசினால் நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் இவங்க லைஃப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதை வெளிப்படையாக சொல்லலாம் அப்படின்னா கூட இதுதான் உண்மை. ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது நிறைய நபர்களை நீங்கள் விட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இவங்க லைஃப்பில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் வந்து இவங்களால இருக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி பர்சனலி வந்து யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த கட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போகணும், எப்படியாவது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இது காதில் வந்து நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இவங்களுக்கு இருக்கலாம். ஓகே. என்னதான் உங்களோட தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் சரி, தொடர்பில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த காதலில் வந்து ஒரு உத்வேகம் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஓகே.
ஓகே. அதாவது உங்களோட தொடர்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காதலை வந்து என்னால் புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாமல், ஏன்னா நிறைய வாக்குவாதங்கள் பண்ணி ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதைக்கு நான் வாக்குவாதம் எல்லாம் பண்ண தயாராக இல்லை. இந்த காதல் போகிற வழியில் போட்டும், ஆனால் பட் வந்து இந்த காதல் வந்து என் கை சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் உத்வேகத்துலேயும் இவங்க வந்து பர்சனலி உங்ககிட்ட தெரிவிக்காட்டி கூட இந்த காதலுக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இவங்க கொஞ்சம் பயப்படலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹார்ட் பிரேக் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பி ஏதாவது வந்து கதைச்சா இந்த தொடர்பு படுத்தும் போது, இல்லை அவங்க வந்து தொடர்பு கொள்ளும் போது கஷ்டமான சூழ்நிலை வந்து உருவாகிடும். திரும்பியும் இந்த ஹார்ட் பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் இந்த வருத்தமான சூழ்நிலைகள் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கூட இவங்க அடுத்த கட்டத்தை வந்து எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக காத்துட்ருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தியானம் அதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வழியில் உங்களோட கோரிக்கைகள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட போய் சேருது அப்படிங்கிறதையும் என்னால் இங்கே பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் காதல் வந்து இணையறதுக்காக நீங்கள் ஏதாவது கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோரிக்கைகள் வந்து உங்கள் நபர் கூட ஏற்பட்ட இந்த மன உடைதல், மனக்கசப்பு, இந்த வருத்தப்படுற மாதிரி சம்பவங்கள் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இங்கே இன்னொரு விஷயம் பார்க்க போனால், நீங்கள் காதலிக்கிறக்கூடிய நபர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து திருமணம் முடிச்சிருக்கக்கூடியவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ நீங்கள் காதலிக்கிற நபர் வந்து இன்னுமே நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க, திருமணம் முடிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் இவங்க வந்து விலகி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் இருக்கிறது வந்து இவருக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னும், இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும், இப்போ எவ்வளோ பேர் தான் இருந்தாலும் வந்து இவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, இல்லைன்னா சந்தேகப்பட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல இந்த பார்ட்னரை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இவங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது பழக்கு, அதனால எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த யோசிக்கிறாங்க, அதே இடத்துலேருந்து யோசிக்கிறாங்க, நான் வந்து இப்போ யாராவது செலக்ட் பண்ணியா, இல்லாட்டி என் லைஃப்க்கு யாரும் தேவையில்லையா, இப்போ நான் பொறுமையாக இருக்கியா, யாரை செலக்ட் பண்ண அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் உங்கள் கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாம் இவங்க மீட்டி பார்க்குறாங்க அப்படின்னும், நீங்கள் இருந்த அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இவங்களால சடனாக உடனே இன்னொரு லைஃப்குள்ளே வந்து நுழைய முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து இவங்க வெயிட் பண்ணி காத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் கூட கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதும் எனக்கு இங்கே தெரியுது. உங்களை பற்றி நிறைய கவலைகள் வந்து இவங்களுக்கு கரண்ட்லி இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஓகே. ஸோ இங்கிட்ட இந்த 2 டெக் வந்து இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து உங்களோட சார்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்க கரண்ட் ஃபீலிங். ஓகே. ஸோ நம்ம இந்த சைடு வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த சைடில் 3 கார்டு வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். தேர்ட் பார்ட்டி கூட இருக்க கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட்டு மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே தானே? இந்த சைடு இருக்கிறது உங்களோட எனர்ஜி, இந்த சைடு இருக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டி கூட எனர்ஜி. ஓகே, குழம்பிடாதீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி கூட என்ன எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறத பார்த்துக்கொள்ளுவோம். ஓகே. தேர்ட் பார்ட்டி கூட என்ன மாதிரி கரண்ட்லி போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் தேர்ட் பார்ட்டி கூட நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் நபர்கள் வந்து அடிமையாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா உங்கள் பார்ட்னரோட லைஃப்பில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி வந்து நிறையா செல்வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னும், இவரை வந்து ஒரு சில விஷயத்தில் சுதந்திரமாக முடிவெடுக்கிறதுக்கு வந்து தடை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னும் இருக்குது. ஓகே. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து உங்கள் நபர்களை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்கள் நபர் கூட இவங்களை பற்றி கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. முக்கியம் இவங்களை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுல
கொஞ்சம் பயந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட நிறைய விஷயங்கள வந்து தீர்மானம் பண்ணாம, இன்னமும் இவங்களுக்கே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருந்தா கூட, இவங்க வெளிப்படுத்தாம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தியாகி ஆகிடுறாங்க. ஓகே, நான் இந்த விஷயம் எனக்கு ஆசை தான். ஆனா நான் இத செய்ய விருப்பம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க தியாகி ஆகி போயிடுறாங்க அப்படின்னும், இவங்க தனிப்பட்ட ரீதியா முடிவெடுக்கிறதுல இன்னுமே கொஞ்சம் தாமதங்கள காட்டுறாங்க அப்படின்னும் எனக்கு இங்க விளங்குது. ஓகே, இந்த கார்ட்ஸ் வழியா தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாம, எங்க கார்ட்ஸ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்க நபர்கள் அடிமையாகியிருக்கு. ஓ மை காட்! இதே விஷயம் தான். அதாவது உங்க நபர்கள் வந்து இது தேர்ட் பார்ட்டிக்கு அடிமையாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ இந்த அடிமையாகி இருக்கிறதுனால கூட, இவங்களால சுயமா எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. நான் ரொம்பவே எல்லா விஷயத்துக்கும் தாமதப்படுத்துறேன். அது மட்டும் இல்லாம, எனக்கு இந்த விஷயம் தான் அப்படிங்கிறத சரியா செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள கூட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க காதலிச்சுட்டு இருக்க நபர்கள் வந்து கண்டிப்பா தேர்ட் பார்ட்டிக்கு வந்து அடிமையாகி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இங்க கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகேயா? அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி வந்து அம் தேர்ட் பார்ட்டி கூட உடல் ரீதியா இல்லன்னா மன ரீதியா கூட இவங்க கொஞ்சம் அடிக்ட் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓ மை காட்! அம் இந்த விஷயம் வந்து பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேயா? இப்போ நீங்க வந்து அ ஏற்கனவே திருமணமாகி இருக்கீங்க. உங்க நபர் வந்து திருமணமாகி தான் தேர்ட் பார்ட்டி கூட போயிருக்காரு அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க காதலிக்கிற நபருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா இவங்கக்குள்ள வந்து ஆ ஒரு காதல் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த காதலாலயும், அதிகாரத்தினாலயும் கூட இந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்க நபர வந்து மூவ் பண்ண விடாம இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, அ எனக்கு இந்த கார்ட்ஸ பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா இப்போ உங்க நபர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கூட தான் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க சைட்ல ஏதாவது கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது கருவுறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கருவுறுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டுருக்கு. ஓகே. ஏன்னா, இது இவரோட கர்மா சைக்கிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்போ இப்ப இப்ப இவங்க போயிட்டுருக்க ரூட் வந்து ஒரு கர்மாவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேயா? ஸோ இவங்க எதிர்பார்க்காத விஷயம் நடக்கலாம். உங்க நபர் வந்து இந்த காதல்ல இந்த விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா இந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சுச்சு. நான் இத நினைக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்க போனா, உங்க நபர் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிட்டுருக்கேன் அப்படின்னாலும், அம் அப்படின்னா கூட இவங்க வந்து ஏதாவது கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க அந்த விஷயத்த சொல்லி உங்க நபர ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இவங்க பார்க்கும்போது, அ இவங்க ரொம்பவே அதிகாரமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க நபர வந்து ஒரே இடத்துல கட்டி போட்டு வைக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இவங்களால வந்து அ இந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளிய வர முடியல அப்படிங்கிறது தான் இங்க தெரியுது. ஓகே. ஸோ இந்த 2 கார்ட்ஸையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஓகேயா? மேபி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கூட இந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்க ரிலேஷன்ஷிப் கூட கண்டிப்பா அவங்க மதர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அப்ப ஏதாவது பேசியிருக்காங்க அப்படி இல்லாட்டி நிச்சயதார்த்தம் ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்கள் வந்து கருவுறுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கருவுற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து ம். இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க கருவுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கணும். இந்த கார்ட்ஸ பார்க்கும்போது அப்படி இருக்கு அப்படின்னா, ஐம் சாரி. இது வந்து பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. எனக்கு இந்த 3 கார்ட்ஸும் பார்க்கும்போது இதுதான் தெரியுது. மற்றது உங்களோட நபரோட தேர்ட் பார்ட்டி விஷயம்னு பார்க்கும்போது, ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால 2, 3 தேர்ட் பார்ட்டி நிறைய காதல்கள் கொண்டவரா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அப்படிங்கும்போது இது பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த ரீடிங் வந்து பொருந்துது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி ரியலி சாரி. பொருந்தல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றது வந்து இது எல்லாத்துக்கும் பொருந்தணும் அப்படின்னு கிடையாது. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க, தவிர்த்துருங்க. ஓகே. ஸோ அப்படி அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்கள் வந்து கருவுறுறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா இந்த இப்படி ஒரு சைக்கிள் ஒண்ணு போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த சைக்கிள்ல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ் வந்து என்னவா இருக்கும் உங்கள்ல அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா?
ஸோ இந்த சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில விஷயம் வந்து இவங்களுக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு கண்டிப்பா உங்க கூட கலந்துரையாடுறதுக்கு இவங்க வருவாங்க. ஓகே. கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட்! ஸோ, அம் இந்த விஷயம் பார்க்கும்போது, இந்த கலந்துரையாடல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இங்க வருது. சில விஷயத்த வந்து இவங்க வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறாங்க அப்படிங்கும்போது, ம் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு திருப்புமுனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா? ஸோ அது அவங்கவங்க பர்சனல் லைஃப்ப பொறுத்து தான் இருக்கும். ஓகேயா? அது அவங்கவங்களோட பர்சனல் கர்மாவ பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதேபோல ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் கட் ஆகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயத்த வந்து தீர்மானம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னும், இங்க வந்து அவங்க ரெடியா இருக்க மாரி தான் இருக்கு. மேபி இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி ப்ரெஷர் பண்றதுனால கூட இந்த இடத்துல எண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது பேச வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகாரமாக பேசுவாங்க. ஓகேயா? ஸோ அப்போ வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு இவங்க பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் அமையல. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து வளர்ச்சியிலையும் ஒரு செழிப்புலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கலாம். ஓகே. ஆனால் எப்படி இருந்தாலும் இவங்க தனிப்பட்ட ரீதியா இதுக்கு எடுக்கிற முடிவ பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா, இந்த 3 கார்டையும் பார்த்தாலே தெரியும். இவங்க வந்து இவங்களோட எனர்ஜிலயும், அதிகாரத்திலயும் இருக்கும்போது, ம் ஒருவேள உங்க கர்ம சைக்கிள் வந்து சரியா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில வந்து, இந்த உடைஞ்சு போன காதல ஒட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதேபோல இந்த உடைஞ்சு போன காதல் வந்து முழுசா அப்படியே வழுகி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து தனிப்பட்ட ரீதியா பொறுத்து தான் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ம். ஸோ ஏன் அப்டின்னா, இவங்களுக்கு இந்த சைட் பார்த்தாலும் நீங்க காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நெறைய வந்து சாய்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்றேன். ஓகே. ஸோ ஸ்டார்ட்ல இருந்தே ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கிறதுனால கூட இப்படி இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அந்த சைடு வந்து தேர்ட் பார்ட்டி கூட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க பார்த்தா, தேர்ட் பார்ட்டி கூட என்னவா இருந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ இவங்க தேர்ட் பார்ட்டி கூட கூட இப்ப இவங்களுக்கு வந்து கரண்ட்லி ஒரு தைரியம் வந்து இல்லாம போயிட்டுருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, தன்னம்பிக்கையான கனவுகள் அப்படின்னு சொல்றதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி இல்லைன்னா தேர்ட் பார்ட்டியோட செய்கைக்கு வந்து இவங்க பயந்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டி இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது கருவுற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து அத மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லி உங்க நபர வந்து லாக் பண்ண வராங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர்கள் வந்து மறுத்துட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வெளிய ஓடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கவங்க கூட ஏதோ ஒரு சீட்டிங் விஷயம் பண்ணி இந்த நபர இந்த விஷயத்த நம்ப வைக்கிறதுக்கும், பொறுப்பெடுத்துக் கொள்றதுக்கும் அம் கொஞ்சம் மன அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேயா? ஸோ அது ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது, இப்போ நான் சொன்ன இந்த கருவுறுதல் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து கன்ஃபார்மா தெரியுது. ஓகேயா? ஷூரா தெரியுது. ஓகே. அப்படி இருக்கும்போது, இப்போ நீங்க காதலிச்சுட்டு இருக்க நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த நபர்கள் வந்து கர்ப்பமாகறதுக்கு வாய்ப்பு வந்து 100க்கு 100% இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இல்ல, அவங்க வேற யார் கூடயாவது கதைச்சிட்டு இருக்காங்க, ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில அது வந்து நான் எப்படி சொல்லணும்னு ஓகே புரியுது தானே உங்களுக்கு? ஸோ உங்க நபர்கள் வந்து இன்னொருத்தவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது. இல்ல கல்யாணத்துக்காக பிளானிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா இது வந்து இவங்க கர்ப்பமாறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னும், எப்படியா இருந்தாலும் இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்க நபர ஒரு சீட் பண்ணியாவது எப்படியாவது ஒரு சைக்கிள்குள்ள வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அதாவது இப்போ வந்து நல்ல கர்மா போயிட்டுருக்கு அப்படின்னா, இவங்கள சுத்தி நடக்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுலேருந்து வெளிய வந்துருவாங்க இல்லையா? ஆனா இங்க பார்க்கும்போது தனிப்பட்ட ரீதியா உங்க நபருக்கு வந்து கர்மா சைக்கிள் வந்து போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால கூட உங்க நபர்கள இவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்போ இங்க ஒரு சிலரோட நபர்கள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து தப்பிச்சு வெளிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ நான் வந்து இன்னொரு கார்ட் எடுத்து கிளியர் பண்ணிக்கொள்றேன். ஓகே.
ஸோ சில விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்த பற்றி கவலைப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஸோ ஏன்னா இங்கே கவலைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட இந்த இடத்துல ஏதாவது சீட்டிங் பண்ணி உங்கள் நபர்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா இங்கே விட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது சாத்தியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியலை. 100% இது சாத்தியமாக தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி வந்து கழட்டி விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலை. ஏன்னா இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணிக்கிட்ட மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க தப்பு பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது ரியாலி சாரி. இதை பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா கார்டில் என்ன வருதோ அது தானே என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு மனசு காயப்படுற மாதிரி இந்த ரீடிங் இருக்குது அப்படின்னா ஐம் ரியாலி சாரி. கார்டில் வர்றது தான் என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ பொருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, பொருத்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே. ஸோ அப்படி சீட் பண்ணி உங்கள் நபர் கூட இவங்க க்ளோஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா வேணும் அப்படின்னு நினச்சா கூட ஏதோ ஒரு மனக்கசப்பும் வேதனையும் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்களால இந்த சைடில் உங்க கூட ஒரு கல்யாணம், ஒரு மற்ற விஷயம் அப்படின்னு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை. ஆனால் அந்த சைடில் ஏதோ ஒரு தவறுதலான பழக்கங்களால் கூட உங்கள் நபர் வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட லாக் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது அறிவுரை சரி உங்கள் நபர்களை வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு இல்லாட்டி எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இதுவும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.